இருக்கா? நான் திட்டுறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அப்படியாவது பார்க்காம மட்டும் அவங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? என்ன மற்றவங்க முன்னாடி அவமானப்படுறா? அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஃபீல் பண்ணி என்னை திட்டாங்க, ஃபீல் பண்ணி அந்த ப்ராஜெக்டையோ அந்த வேலையோ அவருக்கு முடிக்கக்கூடிய அந்த ஹேபிட்டு வரல. காலேஜிலே வரலன்னா ரொம்ப கஷ்டம். ரிசல்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ரைட் கொடுப்போம் கொடுப்போம். ரைட் எறும்பூட வைக்கணும், கேட்க வைக்கணும். ஆசிரியரை அர்ப்பணிச்சாக்கா அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம சரியா படிக்கணும், சரியாயிடுச்சு. நாம ஷார்ப்பா இருக்கோம், நாம ஷார்ப்பா ஆக்கிக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்டையும் எப்படிப்பட்டவனையும் நம்மளால மாற்ற முடியுங்கிற நாலேஜும் கேரக்டரும் இன்ஸ்பிரேஷன் குவாலிட்டியும் நாம் முதல்ல வளர்த்துக்கிட்டு ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்டாக பண்ணுவோம், டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். ஒரு தப்பாக தான் இருக்கேன், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது, இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது, இது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. இவங்களை எல்லாத்தையும் நான் வந்து எப்படி அப்போ இப்படிப்பட்டவங்க தான் கிளாஸ்ல இருக்காங்க. நெட்டையா இருக்கும், குட்டையா இருக்கும், மிடிலா இருக்கும், அவனோட கேரக்டரையும் இருக்காது, அவனுடைய பிஹேவியரும் இருக்காது. ஒருத்தர் கரெக்டாக பயப்படுறாங்க, ஒருத்தர் ரொம்ப ஒஸ்டாக பயப்படுறாங்க. ரெண்டு பேரும் கரெக்ட். இவனையும் சமாளித்தையும். அப்போ நம்ம அந்த கேரக்டர் நமக்கு இருக்கா, நமக்கு குவாலிட்டி இருக்கா, நம்ம அதை வளர்த்துக்கணுமா? அதுதான் மேனேஜ்மெண்ட். டைம் மட்டும் பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுறது தான் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்னு வந்துருக்கேன். அதில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி இண்டிவிஜுவலிட்டி எப்படி பண்ணுறது. இவனை கேரக்டர் ஒஸ்டாக இருக்கிறவனை ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட ஏதோ வாரம் யூனிஃபார்ம் கூட படம் இருக்கான், ஒழுங்காக கூட சாப்பிட மாட்டான், ஒரே பிரச்சனையா, ஒரே சண்டை போட்டுடா இருக்கான். இவன் தரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன எஃபர்ட் எடுக்கணும்? அந்த எஃபர்ட் எடுக்கிற குவாலிட்டி நமக்கு இருக்கா? பிளானிங் பண்ணிட்டு பிளானிங் பண்ணுறோம், வீட்டில் இல்லை பண்ணுறோம், லெசன் நாள் எழுதுவோம். இவனை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் டெடிகேஷன். இந்த இடத்துல இவனை பண்றதுக்கு தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசிப்ளினுடைய கேரக்டரை அவன் கொண்டு வந்துட்டு அவன் என்ன செஞ்சிருவான்? இன்ஸ்பயர் ஆகுது, படிச்சிருவோம். நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் பாருங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு மோஸ்டான ஸ்டூடெண்ட், ஒரு 2 பேரையும் நீங்க எல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் டீச்சர் வச்சுட்டான். ரைட், கிளாஸ்ல 2 பேர் இருப்பாங்க, எல்லா கிளாஸ்லயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நல்லா படிக்கிறவரா, ரொம்ப சேட்டை பண்றவரா, 2 பேர். இவங்க உங்களை இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, நல்லா படிச்சு. டக்குன்னு ஒரு பேர் சொன்னா யார் சொல்லுவோம்?